ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் பாரம்பரியமும் நவீனமும். இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது பிலும்பி மரம். பிலும்பியின் வேறு பெயர்கள் கருப்பு நெல்லி, கொத்தநெல்லி, விளிம்பி பழம். பிலும்பி மரம் என்பது வெப்பமண்டல பகுதியில் பரவலாக காணப்படும் ஒரு பழமரம் ஆகும். இதன் சுவை புளிப்பு சுவை கொண்டவை. தோற்றம் இந்தோனேசியா, பிலிப்பைன்ஸ் மற்றும் மலேசியா ஆகிய நாடுகளை தாயகமாக கொண்டது. பரவல் தென் அமெரிக்கா, கரீபியன், தென் ஐக்கிய அமெரிக்கா உள்ளிட்ட பல வெப்பமண்டல பகுதிகளில் பரவலாக காணப்படுகிறது. தமிழகத்தில் தமிழ்நாட்டின் சில பகுதிகளில், குறிப்பாக மலையாள எல்லையை ஒட்டிய பகுதிகளில் இம்மரம் காணப்படுகிறது. பிலும்பி பழத்தின் தோற்றம் மற்றும் சுவை. தோற்றம் நீளமான உருளை வடிவில் வெளிர் பச்சை நிறத்தில் இருக்கும். சுவை மிகவும் புளிப்பு சுவை கொண்டது. பிலும்பியின் பயன்கள் சமையலில் சலாட்டுகள், ஊறுகாய் மற்றும் பானங்கள் தயாரிக்க பயன்படுகின்றன. இந்தியாவில் கறிகள், சூப்புகள் மற்றும் டால்களில் சேர்க்கப்படுகிறது. தென்கிழக்கு ஆசியாவில் ஒரு வகை மசாலா தயாரிக்க பயன்படுகிறது. பிலும்பியின் மருத்துவ குணங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது, செரிமானத்தை மேம்படுத்துகிறது, இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது, தோல் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறது. பிலும்பி மரத்தின் பராமரிப்பு வெப்பம் மற்றும் ஈரப்பதம் நிறைந்த இடங்களில் நன்றாக வளரும். நல்ல வடிகால் வசதி கொண்ட மண்ணில் வளர்க்க வேண்டும். குறைந்த பராமரிப்பு தேவைப்படும் மரமாகும். பிலும்பி மரம் பொதுவாக விரைவில் வளரும் தன்மை கொண்டது. நல்ல பராமரிப்பில் 2-3 ஆண்டுகளில் காய்க்கத் தொடங்கும். பிலும்பி மரம் பலன் தரும் காலம் ஒரு முறை நன்றாக வளர்ந்த பிறகு. பிலும்பி மரம் பல ஆண்டுகள் காய்க்கும். சரியான பராமரிப்பு மற்றும் மண் வளம் போன்ற காரணிகளை பொறுத்து இதன் ஆயுட்காலம் மாறுபடும். சில மரங்கள் 10 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேலாக கூட காய்க்கும். பிலும்பி மரத்தின் அறிவியல் பெயர் அவரோ பிலும்பி. இதன் குடும்பம் ஆக்சலிடேசியே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.